ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 25/3/2026க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கெஸ்ஸிங் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனி ஞாயிறு ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும். ஏன்னா ஷார்ட்டர் கன்சல்டேஷனில் நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து புதன்கிழமையாக சனி ஞாயிறுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தோம். ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டில் தான் போயிருந்துச்சு. அதேமாதிரி பழைய நம்பர், அதாவது வருஷம் பிறந்துச்சுன்னா புது நம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு ஃபார்மெட்லையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே ஃபார்மெட் தான் நான் மெம்பர்ஸும் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து நம்பர் மாறி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 0 அடிச்சிருந்தாங்க நண்பா. ஸோ 4 0 அடிச்சிருந்தாங்க. அது ஒரு வருஷமும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வந்து திறந்துருவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாகி திறந்துருக்காங்க 4 0. ஸோ மெம்பர்ஸுக்கு நான் வந்து இதில் வேறு கொடுத்துருந்தேன். ஸோ 0 மறுபடியும் எடுப்பாங்களான்னு நினச்சேன். கடைசியில் 0 தான் நம்மளுக்கு திறந்துருந்தாங்க. ஸோ இது நம்ம வந்து சனி ஞாயிறோட கதை. ஸோ இப்போ நம்ம வந்து புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். ஸோ புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் மிஸ் ஆகிருக்கிறது, அதோட நம்ம இந்த ட்ராவுக்கு காமன் சீரியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ 2 வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சனிக்கிழமைக்கு நம்மளுக்கு காமன் சீரியலும் அதே மாதிரி மிஸ்ஸிங் சீரியலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல் பார்ப்போம். M = 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இல்லை, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. அப்போது 5 6 மட்டும் இல்லை நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல். ஸோ காமனை பொறுத்த வரைக்கும் 0 இல்லை, 1 இருக்குது, 4 இல்லை, 3 இல்லை, 8 இல்லை, 7 இருக்குது, 1 ஏற்கனவே நம்ம எடுத்தாச்சு 7. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த இடத்துல மிஸ்ஸிங்கும் காமனும் நம்மளுக்கு வந்து 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது 5 6ம் அதோட நம்மளுக்கு வந்து 1 7 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய 4D. இப்போ நம்ம இங்கே நம்மளுக்கு என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, என்னென்ன காமனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். M = மிஸ்ஸிங் சீரியல் என்னென்னு பார்ப்போம். 1 இல்லை, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு 4D 1370ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காமன் என்னன்னு பார்ப்போம். 8 இருக்குது, 6 இல்லை, 4 இருக்குது, 9 இருக்குது. இங்கே கவனிச்சிங்கன்னா 5 இல்லை, 2 இருக்குது, அடுத்து 8 எடுத்தாச்சு, 9 எடுத்தாச்சு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ நம்மளுக்கு மிஸ்ஸிங்லேயும் 4 நம்பரு, காமன்லேயும் 4 நம்பர் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம வந்து இதை சாட்டர்டே = சண்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. சாட்டர்டே = சண்டே. ஸோ சாட்டர்டே = சண்டே நம்ம பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இதை 2 விதமான ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். ஸோ 2 விதமான ஃபார்மெட்டில் கொண்டு வந்தோம்னா சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து M வந்து 5 6, C வந்து 1 7. அதே மாதிரி சண்டேயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 3 7 0, அப்புறம் 8 4 9 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம டைரக்ட் 4Dயாக தான் கொண்டு வர முடியும். ஸோ G1 படி இந்த ட்ராவலில் நம்மளுக்கு டைரக்ட் 4Dன்னு பார்த்திங்கன்னா C + M = 56 17 ரோல் 4D. ஸோ G1 படி நம்மளுக்கு வந்து 56 17 ஸ்ட்ரைட்டாகவே நம்ம 4Dக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு காமனாக இல்லை. அதனால் G2 படி இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு 13 70, அதோட 84 92.
ஸோ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலை கொடுக்கல, நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாகவே நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு 4D நம்பர்ஸாகவே கிடச்சிருச்சு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது இந்த 3 நம்பர்ஸ் தான் நண்பா. அப்போ இந்த 3 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு 56 17 13 70 அதோட 84 92. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D ரோல் கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க 3 நம்பர்ஸ் 56 17 13 70 84 92 சொல்லிட்டு ஃபார்மேட் இப்படி தான் கிடச்சிருக்கு, தனிப்பட்டு இல்லை. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபோல் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் 4D அதோட நம்ம டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டோம். எனக்கு 4Dக்கு டோட்டோவுக்கும் நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 4 நம்பர்ஸாக கிடச்சிருச்சு. அதை நம்ம அப்படியே 4Dயாகவே எடுத்துடலாம். 4 நம்பர்ஸாக இருக்கிறதுனால அப்படியே 4D எடுத்துடலாம். அதோட நம்ம இங்கே சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸாக இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுக்கலாம். அப்படி இல்லாட்டுன்னா இதில் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு எப்படியாவது ரோல் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா தனிப்பட்டு எப்படியாவது ரோல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 7 நம்ம ஃபார்மெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். 1 7 ஃபார்மெட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த ட்ராவில் ரோல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 7 ரெண்டுமே நம்மளுக்கு ஒற்றைப்படையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரெட்டைப்படை சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் ரோல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஃபார்மெட்டு முடிஞ்சு நான் இது எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ஸோ இதை நம்ம தனிப்பட்டு விட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1 7 நம்ம வந்து பாக்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஸோ இதை வச்சு நம்ம பாக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு 2 நம்பர்ஸை நம்ம எடுக்கணும். இதிலேருந்து நம்ம 2 நம்பர்ஸை எடுத்து நம்ம அந்த 1 7ஓட நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த ட்ரா நம்மளுக்கு இதிலேருந்து 4D கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ஆனால் இந்த 1 7 வச்சு நம்ம எடுக்கும்போது இதிலேருந்து நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கிடைக்கும் நண்பா. அதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். இதிலேருந்து நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 7 அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை நம்ம கையில் எடுத்தோம்னா அந்த நம்பர்ஸை வச்சு ரோல் பண்ணும்போது அதிகப்படியான நம்பராக இருக்கும். ஆனால் நம்ம அதிலேருந்து ஒரு நம்பர்ஸை தனியாக பிரித்து எடுக்கணும். அப்படி பிரித்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல வின்னிங்காக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு ஈக்குவலாக தான் ஆகும். ஸோ இதை வந்து நான் இந்த ஃபார்மெட்டை வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இதுதான் ஃபார்மெட். ஒருவேளை புரிஞ்சவங்க இதிலேருந்து எடுத்து பாருங்கள். புரியாதவங்க இந்த ட்ராவுக்கான இந்த சிம்பிள் கெஸ்ஸிங்லேருந்து எடுத்த நம்மளுடைய இந்த 3 நம்பர்ஸ் தான் இந்த ட்ராவுக்கான ரோல் நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ லக் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இதில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் வருதுன்னு சொல்லிட்டு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ஸிங் புரியபிள்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 25/3/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.